அன்பான மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய காணொளியில் வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட பயிற்சி பரீட்சை 3 விடைகளையும் இலகு நுட்ப விளக்கங்களையும் இன்றைய காணொளியிலே பார்ப்போம். இன்றைய பரீட்சையானது 2026ஆம் ஆண்டு 28ஆம் தேதி 4ஆம் மாதம் நடாத்தப்பட்ட பரீட்சையாகும். இப்பரீட்சையினுடைய பகுதி 1 வினாத்தாள்களிலே வினாவப்பட்ட 1 தொடக்கம் 15 வரையான வினாக்களை இன்றைய காணொளியிலே மிகவும் இலகுவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சரி பிள்ளைகள், உங்களுக்கு வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட பயிற்சி பரீட்சை 3 பகுதி 1 வினாத்தாளிலே வினாவப்பட்ட முதலாவது வினாவை இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் உரு பற்றிய சரியான கூற்று யாது என உங்களுக்கு முதலாவது வினாவப்பட்டிருக்கின்றது. ஒரு உருவப்படம் ஒன்றினை தரப்பட்டு 3 விடைகள் தரப்பட்டு மிகவும் சரியான கூற்றினை தெரிவு செய்யுமாறு இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த படத்தினை அவதானித்து இவ்வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பார்ப்போம். முதலாவது விடையினை அவதானித்து பாருங்கள். பிள்ளைகளும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றார்கள் என உங்களுக்கு முதலாவது விடை தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்விடையிலே மாணவர்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், இங்கே ஆசிரியர்களும் என தரப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தரப்பட்ட இந்த படத்திலே ஒரு ஆசிரியர் மாத்திரமே காணப்படுகிறார். இங்கே பாருங்கள், நான் வட்டம் பெறுகின்ற இந்த படத்தில் இருக்கின்றவர் மட்டும்தான் இங்கே ஆசிரியராக காணப்படுகின்றார். ஆகவே எங்களுக்கு இங்கே பிள்ளைகளும் ஆசிரியரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார் என வந்திருந்தால் சரியானதாக இருக்கும். ஆனால் இங்கே பிள்ளைகளும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றார்கள் என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த முதலாவது விடையானது தவறான விடை என நாங்கள் முடிவுக்கு வர முடியும். ஆகவே எங்களுக்கு முதலாவது விடையானது விடையாக அமைந்து கொள்ளாது. இரண்டாவது விடையினை அவதானித்து பாருங்கள். 4 பெண் பிள்ளைகளும் ஆசிரியரும் சொல்லாக்க விளையாட்டில் ஈடுபடுகின்றார்கள் என தரப்பட்டிருக்கின்றது இரண்டாவது விடை. இவ்விடையினை நாங்கள் அவதானிக்கும் போது எங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள் காணப்படுகின்றார்களா என பார்ப்போம். இங்கே பாருங்கள், நாங்கள் வட்டங்குறுகின்ற இந்த படத்திலே இருக்கின்றவர் ஒரு பெண் பிள்ளை ஆக நாங்கள் அடையாளம் காண முடியும். இரண்டாவதாக இங்கே பாருங்கள், இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளையினை நாங்கள் பெண் பிள்ளையாக அடையாளம் காண முடியும். அடுத்ததாக பாருங்கள், நாங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளையையும் ஒரு பெண் பிள்ளையாக நாங்கள் அடையாளம் காண முடியும். ஆகவே எங்களுக்கு இங்கே 3 பெண் பிள்ளைகள் மாத்திரமே காணப்படுகின்றார்கள். அதே போன்று 3 ஆண் பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள். ஆகவே இவ்விடையிலே தரப்பட்டதை போன்று எங்களுக்கு இங்கே 4 பெண் பிள்ளைகள் இல்லை. ஆகவே எங்களுக்கு இந்த இரண்டாவது விடையும் பொருத்தமற்ற விடையாக அமைந்து கொள்ளும். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, மூன்றாவது விடையாக பிள்ளைகளும் ஆசிரியரும் பந்துகளை கையாண்டு வாசிப்பு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள் என தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே அவதானித்து பார்த்தால் இந்த படத்திலே மாணவர்கள் சிறிய பந்துகளை கையில் வைத்துக்கொண்டு அந்த பந்திலே சில சொற்கள் எழுதப்பட்டிருக்கின்றது என. ஆகவே பிள்ளைகளும் ஆசிரியர்களும் பந்துகளை கையாண்டு வாசிப்பு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக பொருத்தமான ஒரு விடையாக எங்களுக்கு அமைந்து கொள்ளும். ஆகவே இவ்வினாவுக்கு நாங்கள் விடையாக 3 குறித்து கொள்ள வேண்டும். மிக பொருத்தமான விடை 3வது விடையாக எங்களுக்கு இங்கே காணப்படும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே இரண்டாவதாக தரப்பட்ட வினாவை அவதானித்து பாருங்கோ. பின்வரும் உருவில் A எனவும் B எனவும் குறிக்கப்பட்ட வெற்றிடங்களுக்கு முறையே பொருத்தமான இரு உருவப் பகுதிகளும் யாவை என எங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்கின்றது. ஒரு ரோபோ ஒன்றினுடைய அமைப்பினை தந்து அங்கே A எனப்படுகின்றது கையினுடைய ஒரு பகுதியாகவும் B எனப்படுவது காலினுடைய ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது. அதனை வைத்து நாங்கள் அந்த ஏக்கும் பிக்கும் பொருத்தமான பகுதி எது என்பதை இனங்காண வேண்டும் இங்கே. ஆகவே நாங்கள் இதற்கு விடையளிப்பதற்கு முதலாவதாக ஏ என்ற படத்திற்கு எதிரே காணப்படுகின்ற கையினுடைய அமைப்புகளை நாங்கள் அவதானித்து பார்ப்போம். இங்கே அவதானியுங்கள்,
இங்கே ஒரு உருவப்படம் தந்திருக்கின்றது. அதே உருவப்படத்தை ஒத்த உருவப்படமாகவே இங்கே மற்றைய கையில் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் பக்கம் மாறி காணப்படுகிறது. அடுத்ததாக மாணவர்களே, நீங்கள் இரண்டாவதாக கையினுடைய இந்த நடுப்பகுதியிலே தரப்பட்ட அந்த உருவத்தை அவதானித்தீர்களானால், மற்றைய கையிலே தரப்பட்டுள்ள அந்த உருவப்படமும் அதே போன்ற அமைப்பு, ஆனால் பக்கம் மாறப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த ஏ என்ற கையினுடைய பகுதிக்கு வர வேண்டிய விடையினை நாங்கள் இனம் காண வேண்டும். ஆகவே இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த கையிலே தரப்பட்டிருக்கின்ற இந்த உருவப்படத்தை அவதானித்து பாருங்கள். இந்த படத்தை ஒத்ததானதாக ஆனால் பக்கம் மாறப்பட்டதாக காணப்பட வேண்டும். ஆகவே இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு முதலாவது விடையிலே தரப்பட்டிருக்கின்றது, முதலாவது படத்திலே இந்த விடையிலே தரப்பட்டிருக்கின்றதும் இங்கே மற்றைய தரப்பட்ட கையிலே இருக்கின்ற இந்த உருவப்படமும் ஒத்ததாக காணப்படுகின்றது. இரண்டும் ஒரே மாதிரியானதாக காணப்படுகின்றது. ஆனால் எங்களுக்கு விடையளிப்பதற்கு அவ்வாறு வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் மற்றைய கையிலே வரும்போது அது பக்கம் மாறியதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் நாங்கள் இந்த முதலாவது விடை என்பது ஒரு தவறான விடை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். ஆகவே எங்களுக்கு நிச்சயமாக இந்த முதலாவது விடையானது எங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. இரண்டாவது விடையினை அவதானித்து பார்த்தீர்களானால், இங்கே ஏ என்ற உருவத்துக்கு வரக்கூடிய படமாக இங்கே நான் குறித்து வைத்திருக்கின்ற இந்த படத்தும், இங்கே இரண்டாவது விடையிலே முதலாவது தரப்பட்ட இந்த பகுதி படமும் ஒரே மாதிரியானதாகவும் அதே நேரம் பக்கம் மாறியதாகவும் காணப்படுகிறது. ஆகவே நிச்சயமாக இந்த இரண்டாவது படத்திலே உள்ள முதலாவது விடை வர வேண்டும். ஆகவே அது சரியான ஒரு படமாக இருக்கின்றது. இரண்டாவது பிள்ளைகள், இந்த காலிலே தரப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பினை நீங்கள் அவதானிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே காலிலே மற்றைய பக்கத்திலே அமைக்கப்பட்ட இந்த அமைப்பினை பகுதியினை அவதானித்து பாருங்கள். ஆகவே எங்களுக்கு மற்றைய காலிலே அந்த பகுதி அவ்வாறே வர வேண்டும், ஆனால் பக்கம் மாறியதாக இருக்க வேண்டும். அவ்வாறான படமாக இந்த இரண்டாவது விடையிலே தரப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டாவது படம் எங்களுக்கு காணப்படுகிறது. ஆகவே இதன் அடிப்படையிலே எங்களுக்கு மிக பொருத்தமான விடையாக, இந்த இரண்டு பகுதிகளும் பொருந்தக்கூடிய மிக பொருத்தமான விடையாக எங்களுக்கு இரண்டாவது விடை அமைந்திருக்கின்றது. ஆகவே இவ்வினாவுக்குரிய மிகச் சரியான விடை இரண்டாவது விடையாக காணப்படும். நாங்கள் மூன்றாவது விடையினையும் ஒரு பொருத்தி பார்ப்போம். இங்கே அவதானித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், மூன்றாவது விடை மிகவும் பொருத்தமற்ற ஒரு விடையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கைப்பகுதி ஏயாக காணப்படுகிறது. ஆனால் இங்கே தரப்பட்ட இந்த விடையானது கால் பகுதிக்குரிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த மூன்றாவது விடை எங்களுக்கு விடையாக அமையப் போவதில்லை. ஆகவே இந்த இரண்டாவது வினாவுக்குரிய மிக பொருத்தமான விடையாக இரண்டாவது விடை காணப்படும். உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற மூன்றாவது வினாவை அவதானித்து பாருங்கோ. கடதாசி மீது இருந்து பென்சிலை வெளியே எடுக்காமல் ஒரே பாதையில் ஒரு தடவைக்கு மேற்பட செல்லாமல் கீழே தரப்பட்டுள்ள உருவை வரைவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய இரு இடங்களும் யாவை என உங்களுக்கு இந்த வினா இங்கே தந்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான வினாக்களை நாங்கள் கடந்த கால வினாத்தாள்களிலும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இதற்கு எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்று பார்ப்போம். உங்களுக்கு இவ்வினாவை வாசிக்கும் போதே நீங்கள் சில விடயங்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும். இந்த வினாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, கடதாசி மீது இருந்து பென்சிலை வெளியே எடுக்காமல். ஆகவே நாங்கள் ஒரு புள்ளியில் வைத்து இந்த படத்தினை கீற வலிக்கிட்டோம் என்று சொன்னால் பென்சிலை வெளியே எடுக்கக்கூடாது. அதே போன்று ஒரு தடவைக்கு மேல் ஒரு பகுதியினால் செல்லவும் கூடாதாம். ஆனால் இந்த உருவத்தை நாங்கள் வரைய வேண்டும். இதுதான் இவ்வினாவிலே கூறப்பட்ட வினா. சரி, இதற்கு நாங்கள் எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்று பார்ப்போம். இங்கே தரப்பட்டிருக்கின்ற விடையை வைத்துக்கொண்டே நாங்கள் விடையை அணுகுவோம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு பியும் ஆறும் என தரப்பட்டிருக்கின்றது. பியும் ஆறும் என முதலாவது விடை இங்கே தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பியில் இருந்து ஆரம்பித்தோமானால் இப்படத்தை முழுமையாக கீறி முடிக்க முடியுமா? அவர்கள் சொன்ன அந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலே நாங்கள் இந்த உருவத்தை கீறி முடிக்க முடியுமா என்று பார்ப்போம். இங்கே பாருங்கள், பி என்ற புள்ளியானது இந்த இடத்திலே காணப்படுகிறது. ஆகவே நான் பியிலிருந்து இப்படத்தினை
கீறுவதற்கு நான் ஆரம்பிக்கின்றேன். இங்கே பாருங்கள், இலகுவாக கீறிக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இங்கிருந்து இங்கு வந்து மீண்டும் இங்கு சென்று மீண்டும் இங்கே சென்று இங்கே வந்து மீண்டும் இங்கே வந்து மீண்டும் இங்கே மேலே சென்று இங்கே சென்று இங்கே சென்று இங்கே சென்று இங்கே வர முடியும். ஆகவே இவர்கள் கூறிய இந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலே பென்சிலை வெளியே எடுக்காமல் சென்ற பாதையிலே மீண்டும் செல்லாமல் இந்த பியிலிருந்து ஆரம்பித்தோமானால் இந்த படத்தினை நிச்சயமாக எங்களுக்கு கீற முடியும். ஆகவே பி என்ற புள்ளியில் நாங்கள் ஆரம்பிக்க முடியும். ஆகவே முதலாவது விடையிலே பியும் ஆறும் என தரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆர் என்ற புள்ளியில் இருந்து நாங்கள் ஆரம்பித்து அவர்கள் சொன்ன நிபந்தனையில் இப்படத்தினை பூர்த்தி செய்ய முடியுமா என்று பார்ப்போம். சரி, அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே ஆறிலிருந்து நாங்கள் கீறுகின்ற போது இங்கே பாருங்கள், ஆர் என்ற இந்த புள்ளியிலிருந்து நாங்கள் கீற வெளிக்கிடுவோம். அவ்வாறு கீறும்போது எங்களுக்கு மேலே செல்ல முடியும், கீழே வர முடியும், இவ்வாறு வர முடியும், இவ்வாறு வர முடியும். இங்கே உள்ளே சென்று விட்டால் மீண்டும் அதே பாதையிலே வர வேண்டும். ஆகவே வேறு வழி இருக்கின்றதா என்று பார்ப்போம். ரைட், நான் இங்கே வைத்து கீழிருந்து கீற பார்க்கிறேன். இங்கே வருகிறேன், இங்கே வந்து இப்படியே சென்று இங்கே வர வேண்டும். ஆனால் மீண்டும் இங்கே சென்ற வழியிலே திருப்பியும் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்து கொள்ள முடியும். இந்த ஆர் என்ற புள்ளியிலிருந்து நாங்கள் அவர்கள் சொன்ன நிபந்தனையில் நாங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த உருவத்தை கீற முடியாது. ஆகவே ஆர் என்பது கீற முடியாததாக ஒரு புள்ளியாக காணப்படும். அதே போன்ற பிள்ளைகள், ஆகவே நீங்கள் இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள். முதலாவது விடயங்களுக்கு ஒரு பொருத்தமற்ற விடை என்ற முடிவுக்கு வந்திருப்பீர்கள். இரண்டாவது விடையை அவதானித்து பாருங்கள். இரண்டாவது விடையிலும் எங்களுக்கு ஆர் என்ற எழுத்து காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஆர் என்ற எழுத்து உள்ள புள்ளியிலிருந்து இவ்வுருவத்தை அவர்கள் கூறிய நிபந்தனைகளின் அடிப்படையிலே எங்களுக்கு கீற முடியாது. ஆகவே இரண்டாவது விடையும் தவறான விடை, முதலாவது விடையும் தவறான விடை. ஆகவே நிச்சயமாக இங்கே எங்களுக்கு மூன்றாவது விடைதான் மிகச்சரியான விடையாக காணப்படும். நான் அந்த மூன்றாவது விடையிலே தரப்படுகின்ற இரண்டு புள்ளிகளிலும் இருந்து எவ்வாறு இந்த படத்தினை கீறுவதென்று காட்டுகின்றேன். அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது எஸ். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், எஸ் என்றது இந்த புள்ளியில் இருந்து நாங்கள் கீற வெளிக்கிடுவோம். எஸ்ஸிலிருந்து கீற ஆரம்பிக்கின்றேன். மேலே சென்று இவ்வாறு வந்து இங்கே 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 வந்தாச்சு. அவர்கள் கூறிய அந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலே இங்கே நான் அந்த எஸ்ஸில் இருந்து ஆரம்பித்து இப்படத்தை முழுமையாக கீறிவிட்டேன். அதே போன்று நாங்கள் முதலாவதாக பியிலிருந்தும் கீறி பார்த்திருக்கிறோம். பியிலிருந்தும் எங்களுக்கு கீறக்கூடியதாக இருந்தது. இப்போது எஸ்ஸிலிருந்தும் கீறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், இந்த அடிப்படையிலே இந்த வினாவுக்குரிய மிகச் சரியான விடை எஸ்ஸும் பியும் என்ற புள்ளிகளில் இருந்து நாங்கள் வரைய ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே மிக பொருத்தமான விடை மூன்றாவது விடையாக காணப்படும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே பகுதி ஒன்று வினாத்தாளிலே தரப்பட்டிருக்கின்ற நான்காவது வினாவை அவதானித்து பாருங்கோ. குறித்த ஒரு வடிவத்தை ஆக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள ஆக குறைந்த கம்பித்துண்டுகளின் எண்ணிக்கை யாது? இதுதான் உங்களுக்கு இங்கே வினா. ஆகவே வினாவிலே சிறிய சூட்சமமான விடயங்கள் கூறப்பட்டிருக்குது. என்னென்று சொன்னால், ஆக குறைந்த கம்பித்துண்டுகள், எங்களுக்கு இங்கே ஆக குறைந்த கம்பித்துண்டுகளின் எண்ணிக்கையை தான் நாங்கள் இங்கே வழங்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த வினாவிற்கு நாங்கள் எவ்வாறு விடையை அணுகலாம் என்று சொல்லி பார்ப்போம் இலகுவான முறைகளிலே. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த ஒரு வடிவத்தை அமைப்பதற்கு எங்களுக்கு சில கம்பிகளை பயன்படுத்தி தான் இந்த ஒரு அமைப்பினை உருவாக்கி இருக்கின்றார்கள், இந்த ஒரு வடிவத்தினை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஆக குறைந்தது எத்தனை கம்பி துண்டுகளை பயன்படுத்தி இந்த இவ்வாறான ஒரு வடிவத்தை ஆக்கலாம் என்று பார்ப்போம். சரிதானே? இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே காணப்படுகின்ற இங்கே 1, 2, 3 கம்பி துண்டுகளை தனித்தனியாக எடுக்காது இதனை ஒரே கம்பி துண்டாக எடுப்போம். சரிதானே? ரைட், அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், இங்கிருந்து காணப்படுகின்ற இந்த ஒரு கம்பி துண்டினை ஒரு கம்பி துண்டாகவும், அடுத்ததாக இங்கே காணப்படுகின்ற இந்த கம்பி துண்டினை ஒரு கம்பி துண்டாகவும், அடுத்ததாக இங்கிருந்து இங்கே காணப்படுகின்ற இந்த கம்பி துண்டினை ஒரு கம்பி துண்டாகவும், அடுத்ததாக இங்கிருந்து இங்கே காணப்படுகின்ற கம்பி துண்டினை ஒரு துண்டாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆகவே எங்களுக்கு இங்கே மொத்தமாக நாங்கள் 4 கம்பி துண்டுகளை பயன்படுத்தி இருக்கின்றோம். அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்ற கம்பி துண்டுகளின் எண்ணிக்கையினை பார்ப்போம். இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு கம்பி துண்டை பயன்படுத்தி இருக்கின்றோம், 1. அடுத்ததாக இங்கே 1, 2.
அடுத்தது இங்கே ஒன்று 3, ஆகவே இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5, இங்கே ஒன்று 6, இங்கே ஒன்று 7, இங்கே ஒன்று 8 கம்பி துண்டுகள். ஆகவே மிகுதி இருக்கின்ற இந்த வடிவத்தை ஆக்குவதற்கு மீண்டும் ஒரு 8 கம்பி துண்டுகளை நாங்கள் அங்கே பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆக மொத்தத்திலே பிள்ளைகள் நாங்கள் இங்கே எத்தனை கம்பி துண்டுகளை ஆக குறைந்தது பயன்படுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் 12 கம்பி துண்டுகளை பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடையாக நாங்கள் 12 என்ற 3வது விடையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இவ்விடையே இவ்வினாவுக்குரிய மிக பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 5வது வினாவை அவதானியுங்கோ. தரப்பட்டுள்ள அட்டையை தளவாடியில் பிடிக்கும் போது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற என்ற உரு எத்தனையாவது நிரலில் B ஆக தென்படும் என்பதுதான் உங்களுக்கு இங்கே கேட்கப்பட்ட வினா. ஆகவே நீங்கள் இந்த வினாவிற்கு விடை அளிப்பதற்கு முதலாவது நிரல் என்றால் என்ன, நிறை என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிரல் என்பது பிள்ளைகள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு, இவ்வாறான அமைப்பு தான் நிரல். இங்கிருந்து இங்கு இதுதான் இங்கே நிரலாக காணப்படும். நிறை என்பது பிள்ளைகள் இங்கிருந்து இங்கே பாருங்க, வலது இருந்து இடதாகவும் இடமிருந்து வலமாகவும் காணப்படுகின்றது, நிறையாக காணப்படும். ஆகவே நீங்கள் இதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிரல் என்பது மேலிருந்து கீழாகவோ அல்லது கீழிருந்து மேலாகவோ வரையப்பட்டது. நிறை என்பது இடமிருந்து வளமாகவோ அல்லது வளமிருந்து இடமாகவோ வளையப்பட்டதுதான் எங்களுக்கு நிறை என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் பிள்ளைகள் இந்த வினா எங்களுக்கு வினாவப்பட்டிருக்கின்றது. அதனை வைத்துக்கொண்டு இந்த வினாவுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது என்று பார்ப்போம். அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, தளவாடியில் பிடிக்கும் போது, தளவாடி என்பது கண்ணாடி, அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடி. முகம் பார்க்கும் கண்ணாடியில் இந்த உருவத்தை நாங்கள் பிடித்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது B என்ற அமைப்பிலே தெரியும். அது அவர்கள் வினாவிலே தந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே தரப்பட்ட அந்த B என்ற அமைப்பு ஆனது எந்த நிரலிலே தென்படும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கண்ணாடியிலே நாங்கள் ஒரு படத்தினை காண்பிக்கும் போது அல்லது ஒரு உருவத்தினை காண்பிக்கும் போது அது இடம் மாறி தெரியும். அதாவது வலது பக்கம் உள்ள விடயங்கள் அனைத்தும் இடது பக்கமாக தென்படும், இடது பக்கத்தில் உள்ள விடயங்கள் வலப்பக்கமாக எங்களுக்கு தென்படும். ஆகவே இவ் அட்டையிலே காணப்படுகின்ற இந்த B அமைப்பானது அவ்வாறே மாறுபட்டு இங்கிருந்து இந்த இடத்திலே இருப்பதை போன்று தெரியும். ஆகவே B என்ற இந்த அமைப்பானது இந்த இடத்திலே நேரான ஒரு சரியான ஒரு B போன்ற இந்த அமைப்பிலே எங்களுக்கு தென்படும். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடை, ஆகவே உங்களுக்கு தெரியும் நிரல் என்றால் இங்கிருந்து மேலிருந்து கீழாக இந்த வரையப்பட்ட இந்த நிரலிலே தென்படும். ஆகவே முதலாவது நிரலிலே தென்படுகின்றது. ஆகவே இவ்வினாவுக்குரிய விடையாக முதலாவது என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக எங்களுக்கு இங்கே அமைந்திருக்கும். இங்கே வினாவப்பட்ட 6வது வினாவை அவதானித்து பாருங்கோ. தரப்பட்ட தள உரு அமைப்பை பின்னால் இருந்து பார்க்கும்போது அது தோன்றும் விதம் யாது? ஆகவே இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பினை நாங்கள் பின்னால் இருந்து பார்க்கும்போது எவ்வாறான ஒரு தோற்றம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இங்கே வினாவாக காணப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வினாவை நாங்கள் செய்கின்ற போது எங்களுக்கு இந்த வினாவை நாங்கள் பாருங்கள், இந்த படத்தினை பின்னால இருந்து பார்க்கும் என்று சொன்னால் அந்த முக்கோணினுடைய அந்த 3 கோடுகளுமே எங்களுக்கு பின்புறம் இருந்து பார்க்கும்போது தென்படும். அதே போன்று பக்கம் மாறுதலாகவும் காணப்படும். இங்கே பாருங்கள், நான் இதனை படத்திலே கீறி காட்டுகிறேன். எங்களுக்கு தரப்பட்ட இந்த படத்தினை வைத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், பின்னால் இருந்து பார்க்கும்போது நாங்கள் இவ்வாறு கீறி பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், எங்களுக்கு நாங்கள் பின்னால் இருந்து கீறுகின்றேன். இவ்வாறு கீறும்போது இந்த கோடு இவ்வாறாகவும் இவ்வாறான ஒரு கோடு எங்களுக்கு அங்கே தென்படும். இங்கே பாருங்கள், இவ்வாறான ஒரு கோடு எங்களுக்கு அங்கே தென்படும். இவ்வாறான கோடு எங்களுக்கு தென்படுகின்ற அதே வேளை இங்கே காணப்படுகின்ற இந்த வட்ட பகுதியானது இந்த இடத்திலே இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கின்ற இந்த செவ்வக பகுதியானது இந்த வட்டம் இருக்கின்ற பகுதியிலே காணப்படும்.
ஆகவே அவ்வாறான ஒரு அமைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த 3 விடைகளிலே எங்கே எங்களுக்கு காணப்படும் என்று பாருங்கள். ஆகவே நாங்கள் இங்கே பின்னால் இருந்து பார்க்கும்போது இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த குறியீடு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது, அது முன்பக்கத்திலே இருக்கும், ஆகவே தெரியாது. இங்கே நான் இந்த சிகப்பு கலரிலே கீறியிருக்கின்ற படம் எங்களுக்கு தென்படும். அதே போன்று இங்கே பாருங்கள், இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த வட்ட பகுதி, இந்த முக்கோண பகுதிக்கு வெளியால் தெரிகின்ற, வெளிப்பகுதியில் தெரிகின்ற, வெளிப்பகுதியிலே தென்படுகின்ற இந்த வட்ட பகுதிகள் எங்களுக்கு தெரியும். வட்டத்தினுடைய இந்த அரைப்பகுதி, என இங்கே வட்டத்தினுடைய இந்த அரைப்பகுதி தென்படுவாகும். அதே போன்று இந்த சதுரத்தினுடைய இந்த ஒரு சிறிய பகுதியும் எங்களுக்கு தென்படும். ஆகவே அவ்வாறு தென்படக்கூடிய மிக பொருத்தமான விடையே இந்த 3 விடைகளிலே முதலாவது விடையாக அமையுமா என்று சொல்லி பார்த்தால் அமைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஒரு சிறிய வித்தியாசம் இங்கே காணப்படுகிறது. என்னென்று சொன்னால், எங்களுக்கு இங்கே பக்கம் மாறவில்லை, அதே பக்கத்திலே தான் இந்த வட்டமும் இந்த முக்கோணியும் காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் பின்னால் இருந்து பார்க்கும்போது யோசித்து பாருங்கள், எங்களுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் மாறுதலாக தெரியும், மாறி தெரியும். ஆகவே எங்களுக்கு இரண்டாவது விடைதான் இங்கே மிக பொருத்தமான விடையாக காணப்படுகின்றது. மூன்றாவது விடையை பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே வட்டப்பகுதியை அவதானித்து பாருங்கள். இந்த வட்டப்பகுதியானது இங்கே இந்த தரப்பட்டுள்ள இந்த முக்கோண பகுதிக்கு இந்த முனையிலே அமையவில்லை. ஆகவே அது பொருத்தமற்ற ஒன்றாக காணப்படும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் ஆறாவது வினாவுக்குரிய மிக பொருத்தமான விடையாக இந்த இரண்டாவது விடை காணப்படும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற ஏழாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கோ. அருகில் தரப்பட்ட கவிதையை கொண்டு வினாவிற்குரிய விடையை தெரிவு செய்க. ஏழாவது வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. பேராசை என்பதால் கருதப்படுவது யாது என உங்களுக்கு இந்த வினா ஒரு தமிழ் பகுதியை அடிப்படையாக கொண்ட வினாவாக இருக்கிறது. ரைட், இந்த வினாவுக்கு நாங்கள் இந்த பாடலை வாசித்து பார்த்து விட்டும் விடையளிக்கலாம், அல்லது அந்த பாடலை நாங்கள் வாசிக்காமலும் விடையளிக்கலாம். ஆனால் நாங்கள் இங்கே இந்த பாடலை வாசித்து விட்டு இதற்கு விடையளிப்போம். உணவில் பேராசை கொள்ளாதே. ஆகவே உணவில் பேராசை கொள்ளாதே, உண்ண இன்னும் என்று கேளாதே, உண்ண இன்னும் என்று கேளாதே, கிளறி சிந்தி சிதறாதே, நின்ற நிலையில் உண்ணாதே என இந்த பாடல்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த பாடல் ஒரு உணவு உண்ணும் போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய விடயங்களையும், நாங்கள் எவ்வாறு உணவுகளை உண்ண வேண்டும் என்று சொல்லியும், உணவிலே நாங்கள் பேராசை கொள்ளக்கூடாது சொல்லியும் இந்த பாடல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இங்கே கேட்கப்பட்ட வினா, இப்பாடலிலே காணப்படுகின்ற இந்த பேராசை என்ற இந்த சொல்லுக்குரிய கருத்து எது என்று சொல்லி எங்களுக்கு கேட்டிருக்கிறான். ஆகவே பேராசை என்பதால் கருதப்படுவது யாது? பேரானந்தம் என்று சொன்னால் இல்லை, பேராசை என்பது பேரானந்தம் இல்லை. அடுத்ததாக இரண்டாவது விடையை பாருங்கள், எல்லையற்ற மகிழ்ச்சி. ஆக எல்லையற்ற மகிழ்ச்சி என்பதும் ஒரு தவறான விடை. அடுத்ததாக பாருங்கள், அளவு கடந்த ஆசை. ஆகவே பேராசை என்பது ஒரு அளவு கடந்த ஆசை, ஒன்றின் மீது கொண்டிருக்கின்ற அளவு கடந்த ஆசையைத்தான் நாங்கள் பேராசை என்று சொல்வோம். ஆகவே பேராசை என்பதனால் கருதப்படுவது யாது என்றால் அளவு கடந்த ஆசை என்பது இங்கே மிக பொருத்தமான விடையாக இருக்கும். ஆகவே ஏழாவது வினாவுக்குரிய விடை மூன்றாவது விடையாக குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற எட்டாவது வினாவை அவதானித்து பாருங்கோ. சுவரில் பொருத்தப்பட்டுள்ள முகம் பார்க்கும் கண்ணாடியை நோக்கி கண்ணாடியில் இருந்து சமமான தூரத்தில் கமல், விமல், நிமல், ஃபாத்திமா, கீதா ஆகிய பிள்ளைகள் ஐவரும் ஓர் ஒழுங்குமுறையில் நிற்கின்றனர். இங்கு கண்ணாடியில் தோன்றும் பிம்பத்தில் நிமலிலிருந்து வலது பக்கத்தில் நிற்கும் இரு பிள்ளைகளும் முறையே என உங்களுக்கு இந்த வினா வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வினா உங்களுக்கு விளங்காவிடின் மறுபடியும் ஒருக்க இரண்டாவது தரம் கருத்தொன்றி வாசித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இது ஒரு கண்ணாடி பிம்பத்திலே தோன்றுகின்ற ஒரு அமைப்பினை அடிப்படையாக வைத்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வினா. அதே போன்று நாங்கள் வலது இடது என்ற இந்த பக்கங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த வினாவை செய்ய வேண்டும். ரைட், இதற்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது என்று பார்ப்போம் பிள்ளைகள். இங்கே அவங்க கூறிய விடயத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். இவ்வினாவிலே எங்களுக்கு கமல், விமல், நிமல், பாத்திமா, கீதா என்ற 5 மாணவர்கள் ஒரு ஒழுங்கிலே கண்ணாடிக்கு முன் நிற்கின்றார்கள். என ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன்னுக்கு இந்த ஒழுங்கிலே அவர்கள்
நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அமைப்பிலே பார்க்கும்போது அவர்கள் இங்கே கண்ணாடிக்கு முன் நிற்கும்போது நிமலினுடைய வலது பக்கத்தில் நிற்பவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், இங்கே பாருங்கள், நான் எழுதி காட்டுகின்றேன். நிமல் நின்றார் என்று சொன்னால் நிமல் இங்கே நிற்கின்றார். நிமலிற்கு வலது பக்கம், ஆகவே நாங்கள் இவ்வாறு எழுதுவது, நிமலிற்கு வலது பக்கத்திலே விமலும் அதே போன்று கமலும் நிற்கின்றார்கள். அடுத்ததாக பிள்ளைகள், நிமலிற்கு இடது பக்கத்திலே பாத்திமா மற்றும் கீதா ஆகிய இருவரும் நிற்கின்றார்கள். அவ்வாறு என்று சொன்னா பிள்ளைகள், நீங்கள் இவ்வாறு பாருங்கள், எங்களுக்கு தளவாடியை நாங்கள் இந்த இடத்தில் வைத்திருக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு தளவாடி ஆக காணப்படுகிறது, ஒரு கண்ணாடி. கண்ணாடியை பார்த்து கொண்டு இந்த மாணவர்கள் நிற்கும் போது ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு இங்கே தென்படுகின்ற விடயம் எவ்வாறு காணப்படும் என்று சொன்னால், பக்கம் மாறியதாக இருக்கும். அதாவது நிமலுடைய வலது பக்கம் கண்ணாடி பிம்பத்திலே இடதுபுறமாக தென்படும். அதே போன்று கண்ணாடியிலே பார்க்கும்போது கமலினுடைய இடது பக்கம் வலதுபுறமாக தெரியும். ஆகவே அந்த கண்ணாடியிலே தென்படுகின்ற பிம்பத்தின் வலது பக்கத்தில் நிற்கும் இரு பிள்ளைகளும் யார் என்று சொன்னால், இங்கே பாருங்கள், கண்ணாடியில பிம்பம் இங்கே தோன்றுது என்று சொன்னா பிள்ளைகள், கண்ணாடியினுடைய வலது பக்கம் எங்களுக்கு இங்கே காணப்படும். கண்ணாடியினுடைய வலது பக்கம் எங்களுக்கு இங்கே காணப்படும். ஆகவே கண்ணாடியில் இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு நிமலுடைய வலதுகை இந்த அமைப்பிலே இங்கே தென்படுகிறது. ஆகவே இவ்வாறு தென்படுகின்ற போது அதற்கு நேராக இங்கே யார் நிற்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் விமலும் கமலும் தான் நிற்கின்றார்கள். ஆகவே இந்த வினாவை நீங்கள் உங்களுடைய 5 மாணவர்களை கொண்டு கண்ணாடிக்கு முன்பு சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இந்த அடிப்படை விடயத்தினை விளங்கிக் கொண்டு இந்த வினாவுக்கு விடையளியுங்கள். ஆகவே நிமல் கண்ணாடியிலே அவரை நோக்கும்போது அவருடைய வலது கை அவருடைய இடது பக்கமாக கண்ணாடியிலே தெரியும். அதே போன்று நிமலுடைய வலது பக்க கை கண்ணாடியிலே இடது பக்கமாக தெரியும். ஆனால் இங்கே உண்மையிலேயே இந்த 5 நண்பர்களிலும் வலது பக்கத்திலே நிற்பவர்கள் கமலும் விமலுமாக இருக்கின்றார்கள். வலது பக்கத்திலே உண்மையிலேயே கமலும் விமலும் நிற்கின்றார்கள். அதே போன்று அந்த கண்ணாடியிலே கமலனுடைய வலதுபுறம் எங்கே தெரியும் என்று சொன்னால் இடது பக்கமாக தெரியும். இங்கே பாருங்கள், இடது பக்கமாக தெரியும். ஆகவே இடது பக்கம் தென்படுகின்ற போது அவருக்கு இடது பக்கத்திலே, அந்த பிம்பத்திலே காணப்படுகின்ற இடது பக்கத்திலே நிற்பவர்கள் விமலும் கமலுமாக முறையாக காணப்படுவார்கள். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள், இவ்வினாவுக்கு மிக பொருத்தமான விடையாக விமல் மற்றும் கமல் ஆகிய விடை காணப்படும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே வினாவப்பட்ட 9வது வினாவை அவதானித்து பாருங்கோ. கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஒன்று மட்டும் சரியான ஒழுங்கை பின்பற்றாமல் உள்ளது. அந்த உரு எது என உங்களுக்கு இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த உருக்களிலே காணப்படுகின்ற ஒரு ஒழுங்குமுறையினை கண்டுபிடிப்போம். என்ன ஒழுங்குமுறையிலே இவங்களுக்கு இங்கே இந்த உருக்கள் தரப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் முதலாவதாக அடையாளம் காண்போம். அதற்கு பிள்ளைகள், நாங்கள் முதலாவதாக ஆரம்பத்தில் இருந்து பார்க்க வேண்டும். இங்கே அவதானித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏ என குறிப்பிடப்பட்டுள்ள இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு சதுரம் கீறப்பட்டு வெட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே எங்களுக்கு 2 சதுரம் கீறப்பட்டு வெட்டப்பட்டிருக்கின்றதை அவதானிக்கலாம். அதே போன்று பிள்ளைகள், இங்கே 3வதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சதுரங்கள் கீறப்பட்டு வெட்டியிருக்கிறத அவதானிக்கலாம். மீண்டும் 4 படம் கீறப்பட்டு அவதானித்திருக்கிறார். 4 சதுரங்கள் 4 மூலைகளிலுமே கீறப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், 3ஆக குறைக்கப்பட்டிருக்கின்றது. என அங்கு கீறப்பட்ட சதுரங்கள் 3ஆக குறைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் பிள்ளைகள் அந்த சதுரப்படம் மீண்டும் 3ஆக காணப்படுகின்றது. அடுத்ததாக 1ஆக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதிலிருந்து ஒரு தொடர்பினை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு தொடர்பினை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். என்னென்னு சொன்னால், இங்கே பாருங்க,
இங்கே இந்த டி என்ற இந்த படத்திலிருந்து நாங்கள் தொடர்பை பார்ப்போம். இங்கே டி என குறிப்பிடப்பட்ட படத்திலிருந்து தொடர்பை அவதானித்துக்கோம். இங்கே பாருங்க, டியிலிருந்து இங்கே இந்த திசையை நோக்கி செல்லுகின்ற போது எங்களுக்கு 4, 4லிருந்து 3, 3லிருந்து 2, 2லிருந்து 1 என ஒரு ஒழுங்கமைப்பிலே அது குறைந்து செல்கின்றதை அவதானிக்கலாம். டியிலிருந்து வலது திசை நோக்கி எங்களுக்கு 3, 2, 1 என அந்த கட்டங்கள் குறைந்து கொண்டு செல்லுகின்ற ஒழுங்கினை நாங்கள் அவதானிக்கலாம். அதே போன்று இங்கே பாருங்கள், இங்கே இடதுபுறமாக இந்த டியில் இருந்து அமைப்பு செல்லுகின்ற போது 3, 3, 1 என வந்திருக்கின்றது. ஆகவே இவ்வமைப்பு இந்த வலதுபுறத்தில் காணப்படுகின்ற அதே அமைப்பை ஒத்ததாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த எஃப் என்ற இடத்திலே எங்களுக்கு நிச்சயமாக இந்த எஃப் என்ற இடத்திலே இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த சதுர குறியீடு தரப்பட்டிருக்க கூடாது. ஆகவே இப்போது பாருங்கள், இங்கே எங்களுக்கு அந்த சதுர குறியீடு வந்திருக்கா அப்படின்னு இங்கே 2 சதுரங்கள் காணப்படும். ஆகவே பாருங்கள், இந்த டியில் இருந்து வலதுபுறமாகவும் ஒன்றாக குறைந்து 4, 3, 2, 1 என்ற அடிப்படையிலே ஒழுங்கமைப்பு செல்லுகின்றது. அதே போன்று இந்த டியில் இருந்து இடதுபுறமாகவும் அவதானித்து பாருங்கள், 3, 2, 1 என எங்களுக்கு அந்த ஒழுங்கமைப்பு மாறி செல்கின்றதாக இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு இந்த அமைப்பிலே அந்த அமைப்பை பின்பற்றாமல், அதாவது அந்த ஒழுங்கை பின்பற்றாமல் உள்ள உரு எது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த எஃப் என எழுதப்பட்ட இந்த உருப்படமாக இருக்கும். அந்த அடிப்படையிலேயே பிள்ளைகள் இந்த வினாவுக்கு மிகவும் பொருத்தமான விடையாக இங்கே எஃப் என்ற விடையினை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். ஆகவே 9வது வினாவுக்கு உரிய விடையாக 2வது விடை காணப்படும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே வினாவப்பட்ட 10வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கோ. அருகிலுள்ள உருவை மடித்து ஒட்டுவதன் மூலம் பெறப்படும் உருவை தெரிவு செய்க. அதாவது இது ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகி தாயக்கட்டையினுடைய ஒரு அமைப்பு. ஆகவே இவ்வாறு விரிக்கப்பட்ட இந்த அமைப்பிலே வினாக்கள் வினாவப்படுகின்ற போது நாங்கள் எதிர்ப்பக்கங்கள், அயல் பக்கங்கள் என்ற அடிப்படை விடயங்களை வைத்து இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் இந்த விரிக்கப்பட்ட சதுரமுகி தாயக்கட்டை அமைப்பிலே எதிரெதிர் பக்கங்கள் எது என்பதை நாங்கள் முதலாவதாக இனம் காண வேண்டும். இவ்வாறு விரிக்கப்பட்ட தாயக்கட்டை அனைத்திலுமே பிள்ளைகள் ஒன்று விட்ட ஒன்று எதிர்ப்பக்கங்களாக காணப்படும். ஆகவே இந்த அமைப்பிலே இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே தரப்பட்டுள்ள இந்த நிறம் தீட்டப்பட்ட இந்த பகுதிக்கான எதிர்ப்பக்கமாக இங்கே காணப்படுகின்ற இந்த ஒன்று விட்ட பக்கம் காணப்படுகிறது. ஆகவே இந்த பக்கத்திற்கு ஒன்று விட்ட எதிர்ப்பக்கம் இதாக காணப்படுகிறது. ஆகவே 2 எதிர்ப்பக்கங்களுமே எங்களுக்கு இங்கே நிறம் தீட்டப்பட்டதாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே, எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த பக்கத்திற்கான எதிர்ப்பக்கம் இந்த ஒன்று விட்ட இந்த பக்கமாக காணப்படும். ஆகவே 2வது எதிர்ப்பக்கம் எங்களுக்கு கண்டுபிடித்திருக்கின்றோம். 2 பக்கங்களுமே எதிரெதிர் பக்கங்கள், நிறம் தீட்டப்படாத பக்கங்களாக காணப்படுகின்றது. மற்றது மிஞ்சி இருக்கின்றது. ஆகவே எஞ்சி இருக்கின்ற 2 பகுதிகள் இந்த பகுதியும் எங்களுக்கு எதிரெதிர் பக்கமாக அமைந்து கொள்ளும். உங்களுக்கு ஒரு அடிப்படை வினயத்தினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாயக்கட்டை அமைப்பு எங்களுக்கு கண்ணுக்கு தென்படுகின்றதை போன்று வைக்கப்பட்டிருந்தால் எதிரெதிர் பக்கங்கள் எங்களுக்கு தென்படாது. ஒரு பக்கத்தினுடைய ஒரு பக்கம் தெரிந்தால் அந்த பக்கத்தினுடைய எதிர்ப்பக்கம் எங்களுக்கு தென்படாது, அயல் பக்கம் மாத்திரமே தென்படும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிக்க இருக்கின்றோம். பாருங்கள், எங்களுக்கு இங்கே முதலாவது தரப்பட்ட விடையிலே அவதானித்துக் கொள்ளுங்கள், நிறம் தீட்டப்பட்ட 2 பக்கங்கள் தென்படுகின்றன. நிறம் தீட்டப்பட்ட 2 பக்கங்கள் தென்படுகின்றன. ஆகவே எங்களுக்கு இங்கே நிறம் தீட்டப்பட்ட 2 பக்கங்கள் அங்கு அமைப்பிலே எங்களுக்கு அயல் பக்கங்களாக காணப்படுகின்றதா என்பதை அவதானியுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கும்போது 2 பக்கமும் எங்களுக்கு நிறம் தீட்டப்பட்டதாக தெரிந்தால் அது அயல் பக்கமாக இருக்க வேண்டும். அவ்வாறு கூடிய அயல் பக்கம் எங்களுக்கு இங்கே இருக்கு என்று சொல்லி பார்த்தால் இருக்கின்றது. இங்கே அவதானித்து பாருங்கள், எங்களுக்கு இங்கே தரப்பட்ட இந்த பக்கத்திற்கான அயல் பக்கம் இந்த பக்கமாக இருக்கலாம் என, அதே போன்று இந்த பக்கத்துக்கு அயல் பக்கமாக இந்த பக்கம் இருக்கலாம்.
என ஆகவே இந்த அடிப்படையிலே எங்களுக்கு இங்கே 2 நிறம் தீட்டப்பட்ட பக்கங்கள் எதிரெதிர் பக்கத்திலே எங்களுக்கு தென்படும் இந்த ஒரு படத்திலே தெரியக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது சரி. ஆகவே முதலாவது அடுத்ததாக அவதானித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ள இந்த தென்படுகின்ற இந்த பக்கம் நிறந்தீட்டப்படாத பக்கம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிறந்தீட்டப்படாத பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் நிச்சயமாக ஒரு நிறந்தீட்டப்படாத பக்கமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இங்கே பாருங்க, இங்கே எங்களுக்கு எதிரெதிர் பக்கங்கள் இரண்டும் நிறந்தீட்டப்படவில்லை. அவ்வாறான ஒரு பக்கம் தான் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த முதலாவது விடை எங்களுக்கு நிச்சயமாக ஒரு வரக்கூடிய விடையாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் நாங்கள் முதலாவது விடையினை விடையாக தெரிவு செய்வதற்கு முன்பதாக இரண்டாவது அமைப்பினை பார்ப்போம். இரண்டாவது அமைப்பினை பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு இங்கே 3 அயல் பக்கங்கள் நிறந்திடப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு ஒரு அமைப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் இந்த 2 பக்கங்களும் எங்களுக்கு எதிர்ப்பக்கமாக வரலாம். ஏன்னா வேறு பக்கங்கள் எங்களுக்கு எதிர்ப்பக்கம் அயல் பக்கம் மன்னிக்கணும் அயல் பக்கங்களாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த மூன்றாவது தரப்பட்ட படம் என்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு படமாக இருக்கிறது. அயல் பக்கம் எதிர்ப்பக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் நோக்கும்போது இந்த இரண்டாவது தரப்பட்ட இந்த சதுரமுகி தாயக்கட்டை படமானது பொருத்தமற்ற ஒன்றாக காணப்படுகிறது. அடுத்ததாக பிள்ளைகள் மூன்றாவது தரப்பட்ட படத்தினை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே நிறம் தீட்டப்படாத பக்கத்தை பாருங்கோ. இங்கே நிறம் தீட்டப்பட இல்லை, அதே மாதிரி அதனுடைய அயல் பக்கமும் எங்களுக்கு நிறம் தீட்டப்படவில்லை. ஆனால் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற நிறம் தீட்டப்படாத இந்த 2 பக்கங்களும் எதிரெதிர் பக்கங்களாக வர வேண்டும். ஆகவே அது ஒன்றுதான், ஒரே ஒரு பக்கங்கள். ஆகவே ஒரு பக்கங்கள் என்று சொன்னால் இந்த பக்கத்திற்கு இந்த நிறம் தீட்டப்படாத பக்கத்திற்கு இந்த நிறம் தீட்டப்படாத பக்கம்தான் எதிர்ப்பக்கம். ஆகவே ஒரு சோடி தான் எங்களுக்கு காணப்படுகிறது. ஆகவே நிச்சயமாக எங்களுக்கு இது ரெண்டும் அயல் பக்கங்களாக அருகிலே தென்பட வாய்ப்பு இல்லை. இவ்வாறான ஒரு அமைப்பிலே இந்த தாயக்கட்டையை நாங்கள் விரிக்கப்பட்ட தாயக்கட்டையை சேர்க்கும் போது இந்த மூன்றாவது விடையும் பொருத்தமற்ற ஒரு விடையாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் இவ்வினாவுக்குரிய மிகவும் பொருத்தமான சரியான விடையாக நாங்கள் முதலாவது விடையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே மிகவும் பொருத்தமான விடை முதலாவது விடையாக காணப்படும். நன்றாக நீங்கள் இந்த வினாவை அவதானித்து செய்வதற்கு அயல் பக்கம் எதிர்ப்பக்கம் தொடர்பான அறிவினை கொண்டிருக்க வேண்டும். அது தொடர்பாக நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இவ்வினாவுக்கு நாங்கள் விடையினை செய்து கொள்ள முடியும். ஆகவே பிள்ளைகள் இந்த 10வது வினாவுக்குரிய மிக பொருத்தமான விடையாக முதலாவது விடையினை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்ட 11வது வினாவை பாருங்க. குழு ஒன்றில் 3 ஆண்களும் 2 பெண்களுமாக மொத்தம் 20 குழுக்கள் இருந்தால் இக்குழுவில் உள்ளவர்களை கொண்டு குழு ஒன்றில் 4 ஆண்களும் 2 பெண்களும் இடம்பெறும் வகையில் எத்தனை குழுக்களை அதிகபட்சமாக உருவாக்க முடியும் என்பதுதான் எங்களுக்கு இங்கே வினாவப்பட்ட வினா. ஆகவே இந்த வினாவை நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு குழு ஒன்றில் 3 ஆண்களும் 2 பெண்களும். ஆகவே ஒரு குழுவிலே எங்களுக்கு 3 ஆண்கள், அதே போன்று 2 பெண்கள் என்ற அடிப்படையிலே 20 குழுக்கள் அங்கே காணப்படுகின்றது. 20 குழுக்கள் காணப்படுகின்றது. நன்றாக வாசிக்க வேண்டும். 20 குழுக்கள் தான் எங்களுக்கு காணப்படுகிறது. ஆகவே ஒரு குழுவிலே 5 பேர் இருக்கிறார்கள். அவ்வாறு 20 குழுக்கள் காணப்படுகின்றது. இனி நாங்கள் அந்த குழுவை மாற்றி அமைக்க சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் ஒரு குழுவிலே 3 ஆண்களுக்கு பதிலாக 4 ஆண்களை சேர்க்குமாறு. ஆகவே அந்த குழுவிலே 3 ஆண்கள் காணாது என்று சொல்லி அதுக்கு இன்னும் ஒரு ஆண்களை போட்டு 4 ஆண்களாக சேர்த்து அதே அளவான 2 பெண்களையே போட்டு மீண்டும் ஒரு குழுக்களை உருவாக்க சொல்லியிருக்கு. அவ்வாறு உருவாக்கும் போது நாங்கள் அதிகபட்சம் எத்தனை குழுக்களை உருவாக்க முடியும் என்பதுதான் வினா. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முதலாவதாக இங்கே குழுவிலே காணப்பட்ட ஆண்களின் எண்ணிக்கையினை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவதாக இந்த குழுவிலே 20 குழுக்களிலும் காணப்படுகின்ற ஆண்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்களை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு குழுவிலே 3 ஆண்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு 20 குழுக்கள் என்று சொன்னால் 3 நாங்கள் 20 பெருக்குதல் வேண்டும். அவ்வாறு பெருக்கும் போது
எங்களுக்கு கிடைக்கும் விடையை பாருங்கள். 32 6 அங்கால ஒரு 0. ஆகவே எங்களுக்கு மொத்தமாக அங்கே 60 ஆண்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் பெண்களையும் எடுத்துக்கொள்வோம். ஒரு குழுவிலே 2 பெண்கள் வீதம் 20 குழுக்கள் இருக்கின்றது. 20 குழுக்களிலுமே எங்களுக்கு 2 4 0 சேர்த்து விட்டால் 40 பெண்கள். ஆகவே இங்கே காணப்படுகின்ற அங்கத்தவர்களினுடைய எண்ணிக்கை 60 ஆண்களும் 40 பெண்களுமாக 20 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் ஒரு குழுவிற்கு 4 ஆண்களை போட வேண்டும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கே காணப்படுகின்ற ஆண்களின் எண்ணிக்கையினை 4 வகுக்க வேண்டும். ஒரு குழுவிலே எங்களுக்கு 4 பேர் தேவை, 60 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் 4 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுத்து பாருங்கள். 1 4 1 மிகுதி 2 மிகுதி 0 கீழே இறக்கினால் 20 5 20. ஆகவே எங்களுக்கு இங்கே வகுக்கும் போது 15 கிடைக்கின்றது. ஆகவே ஒரு குழுவிலே 4 பேர் என்ற அடிப்படையிலே நாங்கள் 15 குழுக்களை உருவாக்க முடியும். 15 குழுக்களை உருவாக்க முடியும். பெண்களில் எங்களுக்கு மாற்றம் இல்லை. ஆகவே நாங்கள் 2 பெண்களையே அதே குழுவுக்கும் விட்டுக்கொள்ள முடியும். அவ்வாறு விடும்போது எங்களுக்கு 2 பெண்கள் வீதம் நாங்கள் 15 குழுக்களுக்கு விட்டால் 10 பெண்களோடு நாங்கள் என்ன செய்வோம்? அந்த 10 பெண்களுங்களுக்கு 30 பெண்களுங்களுக்கு அந்த குழுக்களிலே அங்கத்தவராக இருப்பார்கள். 10 பெண்களுங்களுக்கு மிகுதியாக அமைந்துவிடும். ஆகவே இந்த 10 பெண்களும் எங்களுக்கு குழுக்களிலே எந்த குழுக்களிலுமே இருக்க மாட்டார்கள். 30 பெண்கள் தான் குழுக்களிலே நாங்கள் சேர்த்திருப்போம். ஆகவே எங்களுக்கு இங்கே கேட்கப்பட்ட வினா அதிகபட்சமாக உருவாக்கும் குழுக்களின் எண்ணிக்கை தான் எத்தனை என்று கேட்டிருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் இங்கே விடை செய்திருக்கின்றோம். அதிகபட்சமாக நாங்கள் எத்தனை குழுக்களை உருவாக்கி இருக்க முடியும் என்று சொன்னால் இங்கே வகுத்து பெறப்பட்ட விடை 15. ஆகவே 15 குழுக்களைத்தான் நாங்கள் இங்கே அதிகபட்சமாக உருவாக்க முடியும். பெண்கள் 10 பேர் எஞ்சி இருப்பார்கள். ஆனால் அவர்களை மீண்டும் குழுக்களாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நிபந்தனை அடிப்படையிலே ஒரு குழுவிலே 4 ஆண்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் நிச்சயமாக நாங்கள் 15 குழுக்களை தான் உருவாக்க வேண்டும். ஆகவே இவ்வினாக்களை நீங்கள் நன்றாக கிரகித்து வாசித்து செய்து கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடையாக 15 குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற 12வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தாளில் அச்சிடப்பட்ட நாட்காட்டி ஒன்றின் ஜனவரி மாதத்துக்குரிய பக்கத்தில் இருக்கும் திகதிக்குரிய இலக்கம் 1 எழுதப்பட்ட தடவைகளின் எண்ணிக்கை யாது என்று சொல்லி உங்களுக்கு இந்த வினா இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், இது ஒரு நாட்காட்டி தொடர்பான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது அடுத்ததாக எண்கள் இடப்பட்ட தடவைகளின் எண்ணிக்கை காண்பது தொடர்பாக அறிவு உங்களுக்கு இங்கே இருக்க வேண்டும். ஆகவே நான் இங்கே உங்களுக்கு இலகுவாக விளங்குவதற்காக இங்கே ஒரு நாட்காட்டியினுடைய படத்தை தந்திருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். முதலாவதாக நீங்கள் இவ்வினாவுக்கு விடையளிப்பதற்காக ஜனவரி மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை எத்தனை என தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜனவரி மாதத்தில் 1 தொடக்கம் 31 நாட்கள் காணப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு இங்கே இந்த வினாவிலே தரப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தாளில் அச்சிடப்பட்ட நாட்காட்டி என்று சொன்னால் அந்த நாட்காட்டியிலே ஒரு பக்கத்திலே அந்த ஜனவரி மாதத்துக்குரிய நாட்கள் மாத்திரம்தான் அங்கே காணப்படும். வேறு வகையான இந்த இலக்கங்களுமே அங்கே உங்களுக்கு தென்படாது. அந்த அடிப்படையிலே இந்த வினாக்களை நாங்கள் எவ்வாறு செய்வது என்று சொல்லி பார்ப்போம். இங்கே தரப்பட்டிருக்கின்ற நாட்காட்டியை அவதானியுங்கோ. உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் 31 நாட்களை கொண்ட ஒரு மாதமாக காணப்படும். அந்த மாதத்திலே எத்தனை 1 எழுதப்பட்டிருக்கும் அந்த நாட்காட்டியில் உள்ள இலக்கங்களில் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இங்கே இந்த நாட்காட்டியை அவதானித்து பாருங்கள். எங்களுக்கு 1ஆம் திகதி என எழுதப்பட்டிருக்கிறது 1. ஆகவே 1 எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தடவை. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், இங்கே 10 என எழுதப்பட்டிருக்கின்றதிலும் எங்களுக்கு 1 காணப்படுகிறது. ஆகவே 2. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, உங்களுக்கு இங்கே 11ஆம் திகதியிலே 2 1 எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே 4. அடுத்ததாகவே 12இல் 1 5. இங்கே பாருங்க 13இல் 1. அப்போ எண்ணிக்கொள்வோம். 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13 அப்போ 21 ஒன்று இருக்கிறது. ஆகவே 13 அடுத்ததை பாருங்கள் 31 ஒன்று இருக்கின்றது 14. ஆகவே இந்த நாட்காட்டியிலே ஒன்று எழுதப்பட்ட தடவைகளின் எண்ணிக்கை எங்களுக்கு 14 காணப்படும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் இங்கே வினாவிலே நீங்கள் விளைவடுகின்ற இடம் இந்த 11. இந்த 11 என்ற இலக்கத்திலே நீங்கள் 1 என எண்ணிவிட்டு போயிருவீர்கள். ஆனால் அந்த 11 என்ற இலக்கத்தில் 2 ஒன்றுகள் எழுதப்படும் என்பதை நீங்கள் அவதானித்து கூட்டிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் இந்த நாட்காட்டியிலே எங்களுக்கு 1 எழுதப்பட்ட தடவைகளின் எண்ணிக்கை 14 தடவைகள் 1 எழுதப்பட்டிருக்கும். ஆகவே மிக பொருத்தமான விடை 2வது விடை 14 என்பது சரியானது. சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 13வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்க. குமாரின் சகோதரி கீதா எனின் கீதாவின் தாய். ஆகவே இது ஒரு உறவுமுறை சம்பந்தமான வினா. ஆகவே இதனை நீங்கள் நன்றாக வாசித்து கிரகித்து விடையளிக்க பழகிக்கொள்ளுங்கள். குமாரின் சகோதரி கீதா. ஆகவே குமார் என்பவனுடைய சகோதரி கீதா என்று சொன்னார். குமார் என்பவனுடைய சகோதரி கீதா என்று சொன்னால், ஆகவே கீதா சகோதரி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் குமார் என்பவருடைய ஒரு அக்காவாகவோ அல்லது தங்கையாகவோ இருக்க வேண்டும். கீதா எனின் கீதாவின் தாய் ஆர் என்று சொன்னா, அப்ப கீதாவின் தாய் குமாருக்கு யார் என்று சொன்னா, அவ இவர் குமாரனுடைய சகோதரி கீதா என்று சொன்னா, கீதாவினுடைய தாயும் குமாரனுடைய தாயும் ஒருவராக இருக்க வேண்டும். குமாரனுடைய தாயும் கீதாவினுடைய தாயும் ஒருவராக இருக்க வேண்டும். ஆகவே வினாவுக்குரிய விடையாக நாங்கள் குமாரினுடைய தாய் என்பதுதான் மிக பொருத்தமான விடை. ஆகவே குமாருக்கும் கீதாவினுடைய தாயாகத்தான் இருப்பார். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் 13வது வினாவுக்குரிய விடையாக குமாரின் தாயாவார் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக இருக்கும். ஆகவே நீங்கள் 2வது விடையினை குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 14வது வினாவை அவதானித்து பாருங்க. ஏபிசி என்பவர்கள் ஆசிரியர், பொறியியலாளர், வைத்தியர் ஆவார்கள். ஆனால் இதே ஒழுங்கில் அவர்களின் தொழில் அமையவில்லை. பி வைத்தியரின் மருமகன் ஆவார். ஏ பொருளியலாளரின் திறமையை பாராட்டி ஒரு கூட்டத்தில் உரையாற்றினார். பி பொருளியலாளர் அல்ல எனின் ஏயின் தொழில் யாது என்று உங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்கிறது. இப்படியான வினாக்களை செய்யும் போது பிள்ளைகள் நீங்கள் நன்றாக வாசித்து கிரகித்து கொள்ள வேண்டும். சரிதானே? ரைட். இதற்கு நாங்கள் எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்று சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு இங்கே சில கீவேர்ட்ஸ் சொல்லியிருக்கிறார்கள். அதை வைத்து தான் நாங்கள் இங்கே கண்டுபிடிக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் ஏபிசி என்பவர்கள் ஆசிரியர், பொருளியலாளர், வைத்தியர் ஆவார்களாம். ஆனால் இந்த ஒழுங்குமுறைகள் அந்த தரப்பட்டிருக்கின்ற எழுத்துக்குரிய ஒழுங்குமுறைகள் அல்ல என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக பி வைத்தியரின் மருமகன் ஆவார் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. பி என்றவர் வைத்தியரினுடைய மருமகன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதிலிருந்து நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். பி என்பவர் வைத்தியரின் மருமகன் என்று சொன்னால் பி என்பவர் வைத்தியராக இருக்க முடியாது. பி என்பவர் வைத்தியர் இல்லை. ஆகவே பி என்றவர் வைத்தியர் இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் முதலாவது தரப்பட்ட தரவின் அடிப்படையில். அடுத்த தரப்பட்ட தரவுகளை வாசித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஏ பொருளியலாளரின் திறமையை பாராட்டி கூட்டத்தில் உரையாற்றினார். அப்ப ஏ என்றவர் பொருளியலாளரினுடைய திறமையை பாராட்டி என்ன செய்திருக்கிறார்? உரையாற்றி இருக்கிறார். அப்ப இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேணும் பிள்ளைகள். ஏ என்பவர் பொருளியலாளரினுடைய திறமையை பாராட்டி கூட்டத்தில் உரையாற்றினார் என்று சொன்னா ஏ என்பவர் யாராக இருக்க முடியாது? ஒரு பொருளியலாளராக இருக்க முடியாது. ஏ என்பவர் ஒரு பொருளியலாளராக இருக்க முடியாது என்ற முடிவுக்கும் நாங்கள் வரலாம். அடுத்த விடயத்தை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். பி பொருளியலாளர் அல்ல. அப்ப பி என்பவர் பொருளியலாளர் இல்லை.
ஏற்கனவே நாங்கள் ஒரு விடயத்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறோம். பிக்கு பாருங்கோ, பி வைத்தியரும் இல்லை என்று எழுதி வச்சிருக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க, பி பொருளியலாளரும் அல்ல. அப்போ பி பொருளியலாளரும் இல்லை என்றா அப்போ பி யாரா இருக்கணும், நிச்சயமாக ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆசிரியர் என்று சொன்னால் ஏ பொருளியலாளர் இல்லை என்று சொன்னால் அப்போ ஏ என்பவர் யாராக இருக்க வேண்டும், ஒரு வைத்தியராக இருக்க வேண்டும். ஒரு வைத்தியராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏ பொருளியலாளரும் இல்லை, ஏ ஒரு ஆசிரியரும் இல்லை. ஏன் பி ஆசிரியர் என்று நாங்கள் இங்கே எடுத்து விட்டோம். ஆனால் ஏ என்பது பொருளியலாளர் இல்லை என்றும் நாங்கள் எடுத்து விட்டோம். அப்போது ஏ என்பவர் நிச்சயமாக ஒரு வைத்தியராக இருக்க வேண்டும். அதே போன்று சி என்பவர் நிச்சயமாக ஒரு பொருளியலாளராக இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு பொருளியலாளராக இருக்க வேண்டும். இவ்விடயம் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே அங்கே தரப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பிரதியீடு செய்கின்ற போது இந்த வினாவுக்கு நாங்கள் விடையை அணுகிக் கொள்ள முடியும். அந்த வகையிலே பிள்ளைகள் எங்களுக்கு இங்கே வினாவப்பட்ட வினா ஏயின் தொழில் யாது என வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், ஏ என்பவர் ஒரு வைத்தியராக இருப்பார். ஏயினுடைய தொழில் வைத்தியராக காணப்படும். ஆகவே நாங்கள் அந்த அடிப்படையிலே 14வதுக்கான விடையாக வைத்தியர் என்ற 2வது விடையினை குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 15வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்க. அருகே தரப்பட்ட எண் சட்டத்தில் காணப்படும் மணிகளில் 10,000ஆம் இடத்தில் கோளில் உள்ள மணிகளில் மாற்றம் செய்யாது ஏனைய இடத்தில் உள்ள மணிகளை மாற்றம் செய்து மிகப்பெரிய எண்ணை உருவாக்குவதற்கு ஆக குறைந்தது எத்தனை மணிகளை இடமாற்ற வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு இங்கே வினா. ஆகவே இவ்வினாவை வாசிக்கின்ற போதே நீங்கள் சில விடயங்களை கிரகித்திருக்க வேண்டும். முதலாவது சொல்லப்பட்ட விடயம், எங்களுக்கு 10,000ஆம் இடத்திலே காணப்படுகின்ற மணிகளிலே எந்த மாற்றங்களும் செய்யக்கூடாது. 2வது விதிமுறைகள் கூறியிருக்கின்றார்கள், மற்றைய மணிகளிலே நாங்கள் மாற்றம் செய்து குறைந்தது எத்தனை மணிகளிலே மாற்றத்தை செய்து மிகப்பெரிய எண்ணை உருவாக்க முடியும் என்று உங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதற்கு எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்று பார்ப்போம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் மிகவும் அதிகூடிய ஒரு எண்ணை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் 10,000ஆம் இடத்திலே மாற்றத்தை செய்யக்கூடாது என்று சொன்னால், அதிகூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கத்தை பெறுவதற்கு நாங்கள் இந்த 1000ஆம் இடத்திலே குறைந்தது எத்தனை மணிகளை இட முடியுமோ அந்த அத்தனை மணிகளையும் இட வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு மிக கூடிய ஒரு இலக்கம் கிடைக்கும். நாங்கள் அங்கே மணியை எடுக்கும் போது நாங்கள் இங்கே பாருங்கள், ஒன்றுக்களில் இருந்து எடுக்க வேண்டும். அந்த மணியினை நாங்கள் ஒன்றுக்களில் இருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒன்றுக்களில் இருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அது முடிகின்ற போது 10களுக்கு செல்ல வேண்டும். அது முடிகின்ற போது 100களுக்கு செல்ல முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், எங்களுக்கு 1000ஆம் இடத்திலே நாங்கள் குறைந்தது எத்தனை மணிகளை அதிகரிக்க முடியும் என்று சொன்னால் எங்களுக்கு இங்கே 1, 2, 3, 4 மணிகள் ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் 9 மணிகள் வரையும் அந்த 1000ஆம் இடத்திலே சேர்க்க முடியும். ஆகவே 4 தந்திருக்கின்றார்கள். இன்னும் 9 மணிகளை நாங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் எத்தனை மணிகளை அங்கே சேர்க்க முடியும் என்றால் அவதானித்துக் கொள்ளுங்கள், இங்கிருக்கின்ற இந்த 3 மணிகளையும் சேர்க்க முடியும். அவ்வாறு சேர்க்கும் போது எங்களுக்கு 5, 6வது மணி, 7வது மணி வந்துவிடும். அடுத்ததாக நாங்கள் 10களில் இருந்து 2 மணிகளை எடுக்க முடியும். 7, 8, 9 மணிகள் எடுக்க முடியும். ஆகவே நாங்கள் இங்கே எத்தனை மணிகளை தற்போது வரை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள் பிள்ளைகள். 1, 2, 3, 4, 5. ஆகவே 5 மணிகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த 100 என்ற இடத்தில் குறைந்த அளவு எத்தனை மணிகளை இட முடியுமோ அதனை இட வேண்டும். அவ்வாறு இடுகின்ற போது நாங்கள் இதிலே பாருங்கள் 1, 2, 3 மணிகளை இட்டோம் என்று சொன்னால் குறைந்தது இங்கே காணப்படுகின்ற இந்த 3 மணிகளை, ஏனென்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இங்கே 2 மணிகளை எடுத்து விட்டோம். எஞ்சி இருக்கின்றது 10களிலே 3 மணிகள் மாத்திரமே. அந்த 3 மணிகளைத்தான் நாங்கள் இங்கே 100கள் என்ற பகுதியிலே இட முடியும்.
அவ்வாறு இடுகின்ற போது நாங்கள் இங்கே 5 மணிகளை மாற்றம் செய்திருக்கின்றோம், இங்கே 3 மணிகளை மாற்றம் செய்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் குறைந்தது 8 மணிகளில் மாற்றம் செய்கின்ற போது அதிகூடிய தொகையினை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கே முதல் 3 மணிகளை எடுத்து ஒன்றுகளில் இருந்து 1000ஆம் இடத்துக்கு சேர்த்தோம். மீண்டும் 10களில் இருந்து 2 மணிகளை எடுத்து 1000ஆம் இடத்திற்கு சேர்த்தோம். மீண்டும் எஞ்சி இருக்கின்ற 3 மணிகளையும் எடுத்து 100களின் இடத்திற்கு சேர்த்திருக்கின்றோம். ஆகவே குறைந்தது நாங்கள் 8 மணிகளை எடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு இலக்கத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் அவ்வாறு என்ன இலக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லியும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு இங்கே அது வினாவாக வினாவப்படவில்லை. ஆகவே வினாவின் அடிப்படையிலே பிள்ளைகள் ஆக குறைந்தது 8 மணிகளில் நாங்கள் மாற்றத்தை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு எண்ணை உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடையாக 8 அமைந்து கொள்ளும். சரி பிள்ளைகள், நாங்கள் இன்று வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட பயிற்சி பரீட்சை 3னுடைய முதல் 15 வினாக்களுக்கும் உரிய விடைகளையும் அதற்கு எவ்வாறு இலகுவான முறையிலே நாங்கள் விடையளிப்பது என்பது தொடர்பாகவும் இந்த காணொளியிலே பார்த்திருந்தோம். இதுவரை உங்களுக்கு செய்யப்பட்ட 15 வினாக்களிலே ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது குழப்பங்களோ காணப்படும் பட்சத்திலே நீங்கள் கொமெண்ட் பகுதியின் மூலமாக எனக்கு தெரிவிங்கள். நான் மிகுதி பகுதியை செய்கின்ற போது இவ்வினாக்களை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்திவிட்டு அக்காணொளியிலே மிகுதி வினாக்களை செய்து விடுகின்றேன். இதுவரை எங்களுடைய ஐக்யூ அகாடமி தமிழ் எனும் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவினை வழங்கிக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு நுண்ணறிவு சார்ந்த காணொளிகளையும் நுண்ணறிவு சார்ந்த பயிற்சி வினாக்களையும் வினாத்தாள் காணொளிகளையும் வழங்கி வருகின்றோம். நன்றி.